ரோஜா உங்க ஆசிரமத்துல வளர்ந்தான்னு சொல்றீங்க, அத நாங்க எப்படி நம்புறது? நாலு நாளைக்கு முன்னாடி கூட 2 பேர் வந்து ரோஜாவோட அப்பா அம்மான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க தப்பானவங்க. ஆமா, உங்களை நாங்க எப்படி நம்புறது? நீங்க இப்படி எல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆசிரமத்துல இருந்து ஆல்பத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆல்பத்தை எடுத்து காட்டுமா உங்களுக்கு? இந்தாங்க பாருங்க. போட்டோல இருக்காமா? ஆமா. இந்தாங்க. மாமா, ரோஜா நம்மளை விட்டு போக போறாளா? இப்பதானே நம்ம கூட இருக்கணும்னு கோவிலுக்கு வேண்டிக்க புறப்பட்டோம். அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது மாமா? உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இனிமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அவங்க ஆதாரத்தோட வந்திருக்காங்களே, நம்ம குழந்தைய அனுப்பிதான் ஆகணும். மாமா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. நம்ம முன்னாடி பேசிக்கிட்ட மாதிரி ரோஜாவை நாமளே தத்தெடுத்துக்கிட்டா என்ன? சரி, நம்ம அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம். ஐயா, ஒரு யோசனை. குழந்தையை நாங்களே தத்தெடுத்துக்கலான்னு இருக்கோம். நீங்க அதுக்கு அனுமதிக்கணும். என்னையா யோசிக்கிறீங்க? நீங்க கேட்டது தப்பில்லைங்க. குழந்தை உங்க மேல பாசமா இருக்கிறதுனால நீங்களே வளர்க்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா இந்த குழந்தை காணாம போறதுக்கு முன்னாடியே வேற ஒரு தம்பதி தத்தெடுத்துட்டாங்களே. நானும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஆமாங்க, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் குழந்தை காணாம போயிட்டா. அதனால இந்த குழந்தைய கொடுக்க முடியாது. நீங்க வேணும்னா ஆசிரமத்துக்கு வந்து வேற ஏதாவது குழந்தைய தத்தெடுத்துக்கோங்களேன். இந்திரா குட்டி, வாமா, நாம ஆசிரமத்துக்கு போலாம். அங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க சாக்லேட், பிஸ்கெட் எல்லாம் இருக்கும். நாம அங்கேயே போயிடலாம். என்ன, நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். நீ அங்க வந்து இல்லம்மா, விடுமா. ரோஜா வா. இலக்கியா, நான் ரோஜா குட்டியை அனுப்ப மாட்டேன். ஏய், இவன் தங்கச்சி என்னோட தான் இருப்பா. அத்தை, அவங்கள போக சொல்லுங்க. இலக்கியா, சொல்ற பேச்சு கேளு, விடு.
இல்லக்கியா, அவ ஆசிரமத்துல வளர்ந்த குழந்தை ஆசிரமத்துல வந்து கேக்குறாங்க, அனுப்பி வச்சுதான் ஆகணும். இல்லப்பா, இவ என் கூட தான் இருக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் அனுப்புறதா இல்ல. பிடிக்காத, சொல்றத அப்பா, கேளு. வேணாம்ப்பா. சொல்றேன்ல, ஏன் அப்பா, அடம் பிடிக்கிற? சொல்றத கேளுங்க. இல்லக்கியா, இல்லப்பா, இவ என் கூட தான் இருக்கணும். வாமா. கொஞ்சம் சும்மா இரு. வாமா வாமா. ரொம்ப நன்றிங்க இத்தனை நாள் இவளை Please, பார்த்துக்கிட்டு. ரொம்ப நன்றி அமைதியா சார். இரு. வா வாமா போலாம். அப்பா, வாமா வாமா. நம்ம ஆசிரமத்துக்கு போவோம். நான் வா. உனக்கு அங்க எல்லாம் வாங்கி தரேன் என்ன? வாமா இந்திரா, வா வா வாமா. ஏய், ரோஜா. இந்திரா குட்டி வாடா. ஐயா, ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஐயா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. குழந்தை இவ்வளவு நாளா எங்க கூட இருந்தால, அதான் உங்க கூட வர முரண்டு பிடிக்கிறா. எங்களுக்கும் இவ்வளவு பிரியறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. விடுனா ஒண்ணு பண்ணலாமே, நாங்களே இவ்வளவு ஆசிரமம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு வரலாமா? சரி வாங்க ஐயா, தாராளமா குழந்தைய ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து விடுங்க. எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. ஆ, சரிங்க. அப்ப நாங்க வரோமா? போயிட்டு வரேங்க. அத்தை, வேணாம் அத்தை. ரோஜா இங்கே இருக்கட்டும் அத்தை. ப்ளீஸ் அத்தை. இலக்கியா. அத்தை, ப்ளீஸ் அத்தை. ரோஜா குட்டியை நம்மளே நீ போய் வச்சுக்கலாம் வேலைக்கு அத்தை. வாங்க. ப்ளீஸ் அத்தை. நான் சத்தியமா இவளை நல்லா பார்த்து ப்ளீஸ் அத்தை. இனிமே நான் இவளை எங்கேயும் இலக்கியா. தனியா விடவே மாட்டேன். இலக்கியா. ப்ளீஸ் அத்தை. இலக்கியா, மாமா, பிடிவாதம் நீங்களாவது பிடிக்காத. சொல்லுங்க மாமா, இங்க பாரு, ப்ளீஸ். அவ போய் தான் மாப்பிள்ளை. பாரும்மா அவளை. வேற வழி இல்ல. இல்ல, நான் மாமா, பார்த்து நீங்க இவளை சொல்லுங்க. நிஜமாவே. இலக்கியா, அப்பா, ப்ளீஸ் பா. இலக்கியா, பாருங்க, வா. அடம் அத்தை பிடிக்காத. கேட்க மாப்பிள்ளை, நீங்க மாட்டேன். அழைச்சிட்டு போங்க, மாப்பிள்ளை. நான் அப்பா, சமைப்பேன். ரசத்தி, சொல்லுங்கப்பா. நீ ரோஜா கூட்டிட்டு போ, நான் இவளை பா. பாத்துக்கிறேன். அப்பா, ரோஜா குட்டி இங்கே இருக்கட்டும்பா, நான் பாத்துக்கிறேன். அத்தை, இலக்கியா, பாட்டி பாருங்க அப்புறமா பாட்டி. நம்ம போய் பார்க்கலாம். ரோஜா குட்டி கூட்டிட்டு போறாங்க. வேணான்னு சொல்லுங்க. பா, ப்ளீஸ் பா. அடம் பிடிக்காத. அப்பா, ரோஜா குட்டி வேணும்பா. அப்புறம் போய் பார்க்கலாம். அம்மா ராஜேஸ்வரி, கண்மணி தான் போன் பண்றேன். எடுத்து பேசுங்க. ஹலோ. போன காரியம் என்ன ஆச்சு? அது தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். நான் தான் சொன்னேன்ல சார், அவளை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்த முடியாது. ஆ, அவ இப்ப ஆசிரமத்துக்கு வர்றது குழந்தைய விடுறதுக்கு இல்ல. அவ மனசுக்குள்ள ஏதோ சந்தேகம் இருக்கு. அதை செக் பண்ணதான் அவ வரா. ஆ, ஆ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த குழந்தை எனக்கு வேணும். கை நீட்டு காசு வாங்குனீங்கல்ல, ராசாத்தி கிட்ட இருந்து எப்படியாவது அந்த குழந்தைய வாங்கிட்டு அவளை அங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பி விடுங்க. சரிங்கம்மா, அப்படியே செஞ்சிடறேம்மா. ஆசிரமத்துக்கு போன் பண்ணி ஆயாவை தயாரா இருக்க சொல்லு. சொல்லிடு.
அம்மா. சொல்லுங்கம்மா. இப்ப நாங்க ஆசிரமத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் கூட வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? இருக்குமா, நீங்க சொன்ன மாதிரியே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதோட வர்ற குழந்தை நம்ம ஆசிரமத்து குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி 2-3 போட்டோவை அங்கங்க மாட்டி வைங்க. சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோஜா நம்மளை விட்டு பிரிய போறா மாமா. அதை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. நீ வெளியே சொல்லிட்ட, நான் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு தடவை நாமளே கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டோம். இப்போ மனசே இல்லாம விட போயிட்டு இருக்கோம். பாவம் மாமா ரோஜா. நம்மளை விட்டு எப்படிதான் பிரிஞ்சிருக்க போறாளோ தெரியல. நாம இல்லைன்னா சரியா சாப்பிட கூட மாட்டா. அங்க போய் எப்படி சாப்பிடுவா? இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல மாமா. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். ரோஜா நம்ம வாழ்க்கையில வரணும்னு இருந்துச்சு, வந்தா. இப்போ நம்மள பிரிஞ்சு போகணும்னு இருக்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஒன்னும் இல்லைங்க, ஸ்ட்ரெஸ்ல பிரஷர் அதிகமாகி லேசான மயக்கம் தான், வேற ஒன்னும் இல்ல. நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது போதும், எல்லாம் சரியாயிடும். சரியா? நான் வரேன். கொஞ்சம் வாங்க சார். டாக்டர். தேங்க்யூ. நீங்க வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆக்சுவலா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு, சின்ன ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான். பட் ஃபேக்ட் என்னன்னா, கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க மிஸ்டர் குமரன், உங்க வைஃப்க்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு. சதா ஏதோ ஒன்னு நினைச்சு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டிப்ரெஷன்ல தான் அவங்க நரம்பு மண்டலம் ஹெவியா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்க கை காலெல்லாம் எப்பவுமே ஒரு நடுக்கம் பதட்டம் இருந்துட்டே இருக்கு. இன்னொன்னு, அவங்க இதயம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. டாக்டர், அவ உயிருக்கு ஏதாவது? எஸ், கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். பட் இத கடந்துட்டா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதுக்கு உங்க சப்போர்ட் தான் தேவை. சொல்லுங்க டாக்டர், நான் என்ன பண்ணணும்? நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்கள பாத்துக்கணும். அவங்க கிட்ட கோவப்படுறதோ சங்கடப்படுத்துற மாதிரியோ அல்லது சந்தோஷப்படுத்துற மாதிரியோ எதையுமே நீங்க பேசக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு அதிர்ச்சி தர எந்த ஒரு விஷயமோ அவங்க காதுக்கு போக கூடாது. அவங்க இதயம் பலவீனமா இருக்கிற இந்த கண்டிஷன்ல சின்னதா அதிர்ச்சி தர விஷயம் கூட அவங்க உயிருக்கே ஆபத்தா போயிரும். பார்த்து கொஞ்சம் பக்குவமா அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க சார்.
சரி சார், நான் கிளம்புறேன். சரிங்க டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் வேலைக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏதாவது பெரிய வியாதியாங்க? நான் சீக்கிரம் செத்து போயிருவேனா? ஹேய், லூசு மாதிரி பேசாத. நீ நான் பாப்பான்னு எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்போம். எனக்கு ரொம்ப நாள் கூட ஆசை இல்ல. கொஞ்ச நாளாவது நம்ம 3 பேரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கணும். நம்ம பாப்பா மோனிஷாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. என்னங்க, ஏங்க கண் கலங்குறீங்க? உன்னை நினைச்சுதான் ஸ்னேகா. நீ குழந்தைய நினைச்சு உன்னை வருத்திக்காத. அவ பத்திரமா நல்லாதான் இருப்பா. நீ அதையே நினைச்சு உன் உடம்பு கெடுத்துக்காத. அவளை நினைக்காம என்னால இருக்க முடியலங்க. ஒவ்வொரு செகண்டும் அவதான் என் கண் முன்னாடி வந்துட்டு போறா. எங்க எனக்கு குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு. அவளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாமா. நீ மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா ரெஸ்ட் எடு. ஏம்மா, கரெக்டா பண்ணிடுவாங்கல்ல பசங்க? அவங்க வர நேரமாச்சு. சார், பசங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நீங்க வேணா பாருங்க, பசங்க பக்காவா பண்ணுவாங்க. சரிம்மா. அது போதுமா? சரிங்கம்மா. வாங்க சார். வணக்கம். வாங்கம்மா. வா இந்திரா குட்டி. இந்திரா குட்டி வாங்க. அந்த பேக்கை வாங்கிக்கம்மா. அந்த பேக்கை கொடுங்கம்மா. வாங்க வாங்க. வாமா இந்திரா, வா வா. என் பசங்களா ஓடியாங்க, இந்திரா வந்திருக்கு பாருங்க. இந்திரா, நீ எப்படி இருக்க? எங்க போன இந்திரா? நீ காணாம போனப்ப நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என் கூட தானே நீ எப்பவும் விளையாடுவ, மறந்துட்டியா? இந்திரா குட்டி, நல்லா இருக்கியாமா? இந்த ஆயாவை மறந்துட்டியம்மா? இங்க நான் தான் இவளுக்கு சாப்பாடு ஊட்டுவேன், குளிக்க வைப்பேன், தலை சீவி விடுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இந்திரா குட்டி, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? எங்களை எல்லாரும் யாரோ மாதிரி பாக்குற? என்னாச்சுற உனக்கு? கொஞ்ச நாளா நம்ம கூட இல்லல்ல, அதான் யாரோ மாதிரி பாக்குறா. இப்பதானே வந்திருக்கா. இன்னும் 2-3 நாள்ல சகஜமாயிடுவா. இந்த
இந்திராவை உள்ள கூட்டிட்டு போய் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா. சரிங்க பசங்களா, இந்திரா குட்டி, நீங்க எல்லாம் விளையாட போங்க. கோவமா இந்திரா இருக்கு. சாப்பிட்டு வந்து உங்களோட உள்ள விளையாட போலாமா? சரியா? சாப்பாடு ஊட்டுறேன். வாமா உள்ள போய் சாப்பிடலாம். இந்த ஆயாமா தானே உனக்கு சாப்பாடு ஊட்டுவேன். வா உள்ள போலாம். வாடி தங்கம், ஆயா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர்றேன். வாடி செல்லம், வாமா. உனக்கு கதையெல்லாம் சொல்லுவேன்ல நானு. வாடி பட்டு, வாமா.